ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தாவீது எழுதின சங்கீதத்தில் ஒரு மிக முக்கியமான வார்த்தை. இது நிறைய பேர் உபயோகப்படுத்துறத நம்ம பார்க்கலாம். வசனம் ரொம்ப ஒரு திடப்படுத்துகிற, பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீதினுடைய வாலிப நாட்கள், புருஷ வயதுள்ள காலங்கள், அது பின்பதாக ராஜ்யபாரம் செய்கிற, ராஜ்யத்தை ஆளுகிற காலங்கள், எல்லா காலங்களிலேயும் அவர் தேவனை தான் முன்வைத்தார். எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் தேவனை கேட்காம அவர் செய்யவே மாட்டார். தன் குடும்ப விஷயமாகட்டும், தேவராஜ்யத்தின் விஷயமாகட்டும், யுத்த காலங்களாகட்டும், எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கேட்டு செய்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய ஒத்தாசையை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு தேவனுடைய தாசன்தான் தாவீது. அவர் தான் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எந்த மனுஷனையோ யாரையோ முன்னாடி வச்சு ஓடுற ஓட்டம் இல்லை தாவீதினுடைய ஓட்டம். தாவீதினுடைய ஓட்டம் எல்லாம் தேவனை முன்வைத்து ஓடுகிற ஓட்டம். ஆமாம், இதுதான் ரொம்ப நல்லது. எல்லா மனிதர்களும் நமக்கு எப்போதும் ஃபேவராக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் அவங்களுக்கு நாம் தேவையான காலங்களில் அவங்க நமக்கு ஃபேவராக இருப்பாங்க. நம்ம தேவையில்லாத போது அவங்களுக்கு நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம தேவை இருக்கிறோம், தேவையில்லை. ஆனால் அவரை நாம் முன்வைக்கும் போது அவர் எப்பவுமே கூட இருப்பார். சொல்லுது வசனம், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால். தேவனை நம்ம முன் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்பொழுதும் நமது வலது புறமாக இருப்பார். நம்ம எது செய்தாலும் எந்த கையில் செய்வோம்? உடனே வலது கையில் தான் செய்வோம். வலது என்றால் நீதி என்று அர்த்தம். வலது பாரிசத்தில் அவர் என் நீதியாக இருக்கிறபடினால், என்னை நீதி செய்ய வைக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது. ஹல்லேலூயா. தேவனை முன்வைக்கிற மனுஷன் என்றைக்கும் அநீதியான வாழ்க்கை வாழ மாட்டாங்க, என்றைக்கும் தவறான வாழ்க்கைக்கு உடன்பட மாட்டாங்க. எப்பொழுதும் அவங்க நீதியானவைகளை செய்து பழகினவர்கள், நீதியைத்தான் விரும்புவார்கள். அப்போ நீதி செய்கிற மனுஷன் அசைக்கப்பட மாட்டான். வசனம் அதுதானே சொல்லுது, நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமாம், அதே போல கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிற தாவீது அசைக்கப்படுவதில்லை என்றால் அது எந்த அளவுக்கு உண்மையோ, நீங்களும் தேவனை முன்வைப்போம்னு சொன்னால் அவர் உங்கள் வலது பாரிசத்தை நிற்பார். உங்கள் நீதியான காரியங்கள் அத்தனையிலும் அவர் கூட இருப்பார். ஆமாம், அநீதிக்கு ஒத்துழைக்கிற தேவன் நம்முடைய தேவன் இல்லை, நீதியின் தேவனாக இருக்கிற வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா அசைக்கப்படும். அசைக்கப்படவே மாட்டீங்க. நிறைய பேர் நம்மளை பார்த்து அசைச்சு பார்த்துடலாம், பிடுங்கி எடுத்துடலாம், இல்லாமல் பண்ணிடலாம், இப்படிலாம் முயற்சிக்கிறவங்க இருப்பாங்க. நமக்கு ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக தொல்லை கொடுக்குறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, நேராக தொல்லை கொடுக்குறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. நேராக தொல்லை கொடுக்குறவங்கள நம்ம கண்டுபிடிச்சிடலாம், மறைமுகமாக தொல்லை கொடுக்கணும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்படிதானே? ஆமாம், நேராக செய்கிற துரோகங்கள் வேறு, மறைமுகமாக செய்கிற துரோகங்கள் வேறு. இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தப்புவித்து நம்மை ஆண்டவர் நல்ல ஒரு பாதையில் நடத்தணும் அப்படின்னா அவரை முன்னாடி வைக்கணும். அப்போ அவர் நம்ம வலது பக்கம் இருப்பார். அவர் வலது பக்கம் இருந்தால் நம்ம அசைக்கப்படுவது. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறீங்க, நாங்கள் ஏன் கவலைப்படணும்? நீங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறீங்க, எங்கள் வலது பக்கமாய், எங்கள் வலக்கரமாய், எங்கள் பராக்கிரமாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் அசைக்கப்படுவதே இல்லைப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாங்கள் உம்மை நம்பி வாழ்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். நீரே பெரியவர். அதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது என்று சொன்னீரே, உம்மை முன்வைக்கிற மனிதன் அசைக்கப்படுவது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளாக நாங்கள் உம்மை முன்வைக்கிறோம், எங்களுக்கு வலக்கரமாய் இருப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய பலம் நீர்தான் என்று ஆண்டவரே விளங்க பண்ணுவீராக. நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு
இந்த கரம் எங்களோடு இருக்கட்டும். பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களும் அசைக்கப்படக்கூடாதபடிக்கு நீர் பலப்படுத்துகிறாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.